வணக்கம். சித்தர்களின் சொல்லாற்றல் எது? சித்தர்களின் சொல்லாற்றல் எது தெரியுமா? அவர்கள் மௌன குருவாகவும் இருப்பார்கள். தனக்குத்தானே உணர்ந்ததை சொல்லிக் கொண்டும் இருப்பார்கள். அந்த இடத்தில் நாம் மௌனமாக இருக்கின்ற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் சிந்தையில் இருக்கின்ற பல வேதனைகளையும், கஷ்டங்களையும் முதலில் ஒதுக்கி வைத்துவிட்டு, சித்தர்களை காண போகும்போது உங்களுடைய சித்தம் எல்லாம் அவர்கள் மீதே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களும் அவர்களை சுற்றி உள்ள பொருள்களின் மீது உங்கள் கவனம் இருந்தால் அவர்களின் ஆற்றல், பேராற்றல் அனைத்தும் நீங்க உணர முடியும். நான் பலமுறை படைப்பைக்காடு சென்று எங்கள் ஐயாவை காணும் பொழுது பல உண்மைகளை உணர்ந்ததனால் இதை உங்களுக்குச் சொல்கின்றேன். நீங்கள் இப்பொழுது நடமாடிக்கொண்டிருக்கின்ற அற்புத மகாகுரு, 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 மகாகுரு என்ற ஒரு வார்த்தையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அவரை நோக்கிச் செல்லுங்கள். உங்களுக்கு காலத்தால் ஏற்பட்ட எந்த கவலையாக இருந்தாலும் சரி, அவர் அங்கே தீர்த்து வைக்கின்றார். எத்தனையோ ஆயிரம் மக்கள் அங்கு வந்து பலனடைகிறார்கள். அவர்களை எப்படி தரிசிக்க வேண்டுமென்றால், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அங்கு என்ன நடக்கிறது, உங்களுடைய சித்தம் அனைத்தும் சுற்றியிருக்கும் பகுதியை நோக்கியும் அவருடைய வாய்மொழி என்ன வருகிறது என்பதை கவனித்து கொண்டும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் அவரை கண்டதற்கு பலனை அடைவீர்கள். ஏனென்றால் உங்களின் சூட்சும ரகசியங்களை அவர்தான் எடுத்துரைப்பார். அந்த சூட்சும ரகசியங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு இந்த பிறவியின் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது போல இந்த பிறவியின் பெருங்கடலை நீங்கள் உணர முடியும். சுட்டிக்காட்ட வல்லமை படைத்தவர்களே சித்தர் பெருமக்கள். இவர்கள் சிலர் மௌனமாக இருப்பார்கள். அங்கு சென்றாலும் சரி, சிலர் பேசிக்கொண்டிருப்பார்கள். எங்கு சென்றாலும் சரி, பேசிக்கொண்டிருப்பது தன்னை இறைவனோடு ஒப்பிட்டு பார்த்து அவன் படைத்த படைப்பின் ஆற்றலை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். மௌனமாக இருப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் உள்ள பல ரகசியங்களை தன்னுள் அடக்கி வந்தவர்களுடைய மௌனத்தில் அவர்கள் சந்திப்பார்கள். நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அங்கே அவர்களுடைய சித்தத்தின் ஆற்றலை நீங்கள் அடைவது கடினம். ஆகையினால் அவர்களெல்லாம் சுயம்பாக வந்தவர்கள். அவர்களுக்கு இயற்கை தந்த வரம். நாம் அதை காணுகின்ற பாக்கியம் பெற்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும். கண்ணாரக்குடி என்ற பகுதியில் பிறந்து படைப்பைக்காட்டில் வாழ்ந்து வரும் மகாகுரு அவர்களை தரிசித்து உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள். அங்கு சென்று வந்தாலே போதும். அண்ணாமலையாரும் அவரே, இந்த பிரபஞ்ச ரகசிய வித்தகரும் அவரே. அவரை நோக்கி வந்தால் அவர் ஒரு கருணையின் தெய்வம். பல கருணையால் எனக்கு காட்டிய பல உண்மைகள் இருக்கிறது. இருந்தபோதிலும் இதை காணுகின்ற அன்பர்கள் கவனமாக படைப்பைக்காடை சென்று அவரை தரிசித்து வாருங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். முன்ஜென்ம கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகும். நீங்கள் பேரொளி பெறுவீர்கள். அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய பேராற்றல் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் பல நன்மைகளை பெறுவது வாழ்க்கையின் உண்மை. அதை நான் அடைந்தது போல், இன்னும் என்னைப்போல் பலர் அடைந்தது போல் நீங்களும் அடைய வேண்டும். நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மௌனம். மௌனமே சிறந்த குரு. அந்த மௌன குருவோடு நீங்கள் சென்றீர்கள் ஆனால் இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் நீங்கள் வந்ததற்கான அடையாளத்தை அவர் சுட்டி காட்டுவார். நீங்கள் உணர்ந்தால்தான் உங்களை உணர்ந்து அவரையும் உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் செய்த அனைத்து தீங்குகளும் கழிந்து உங்களுக்கு நன்மை வரும். ஆகையினால் சித்தர்களின் சொல்லாற்றல் எது என்றால் நீங்கள் மௌனமாக இருந்து காண்பதே ஆகும்.